வாங்க மகா. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ ஆமாம், இன்னைக்கு என்ன டாபிக்? அதுக்கு முன்னாடி நான் அவள்கிட்ட ஒரு ஹாய் கொடுத்து விட்றேன். ஓகேவா? ம். ஹாய், எல்லாரும் எப்படி இருக்க? எல்லாரும் நல்லா இருப்போம்னு நினைக்கிறேன். நல்லா இருக்கணும்னு தான் நான் பிரபஞ்சத்துக்கிட்ட ப்ரே பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? அண்ட் மகா, இன்னைக்கு வந்து டாபிக்னு சொல்ல முடியாது, இது ஒரு அவேர்னஸ் ப்ளஸ் அம்மாவோட எக்ஸ்பீரியன்ஸை தான் நான் ஷேர் பண்ணுறேன். ஓகேவா? கேன் வி கோ ஹெட்? எஸ். ஓகே. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் சம் ஒரு ஒரு என்ன சொல்கிறது மகா, சிம்டம்ஸ் இல்லையா, சிம்டம்ஸை ஷேர் பண்ணி விடலாம் ஃபர்ஸ்ட் அம்மையோட. ஓகே. ஸோ இதெல்லாம் என்னதுன்னா, ஹெட்டேக்காக இருக்கலாம், பிளரி விஷனாக இருக்கலாம், இல்லை நெக் பெயினாக இருக்கலாம், ஷோல்டர் பெயினாக இருக்கலாம், செஸ்ட் பெயினாக இருக்கலாம். செஸ்ட் பெயினாக நாட் ஹார்ட் ரிலேட்டட். ஓகேவா? அந்த பெயின் வந்து உங்களுக்கு ரேடியேட் ஆகி ஃபுல்லாக அந்த கையில் வந்து ஒரு நம்னஸ் மாதிரி ஒரு ஸ்வெல்லிங் கொடுக்கும். ஓகே. இந்த மாதிரி சிம்டம்ஸ் எல்லாம் நீங்கள் ஃபீல் பண்ணுறலாம். ஆர் யூ சஃபரிங் தோஸ் சிம்டம்ஸ்? அம்மா வெயிட். எஸ், வாட் ஹேப்பன்? வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் மெயினான விஷயம், உங்கள் லவ் ஒன்ஸ் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? கண்டிப்பாக. ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்தால் இதுக்கு பேர் இதனோட மெயின் இது வந்து சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ்னு சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ இது வந்து மெயினாக பாதிக்கிறது வந்து நெக் போர்ஷன். ஓகே. இது எதனால வருதுன்னா, ரீசன் ஆஃப் த சிம்டம்ஸ், ஐ மீன் தட் இல்னஸ் என்னதுனாலனா, நம்மளோட போஸ்டர் வந்து சரியில்லாததுனால. போஸ்டர் ஏன் சரியில்லை? யூஸிங் மொபைல் டூ மச். அதுவும் வந்து மொபைல்லாம் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்க்கணும், இப்படி குனிஞ்சு தலையை பெண்ட் பண்ணி பார்க்கறதுனால இங்கே போஸ்டர் வந்து சேஞ்சஸ் வருது. அண்ட் டூ மச் ஆஃப் வாட்சிங் டிவி அண்ட் ஐடி, லைக் லேப்டாப் நம்ம யூஸ் பண்ணுறோம் அந்த மாதிரி. ஸோ தீஸ் ஆர் த திங்ஸ். ஓகே. இதெல்லாம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறவாளுக்கு இந்த இஷ்யூஸ் வந்து வரலாம். ஓகே. ஸோ இதுக்கு வந்து என்ன வாக்கம் ஒரு சொல்யூஷன்னா, கண்டிப்பாக இக்னோர் பண்ணாதீங்கோ. நல்ல ஒரு டாக்டரை போய் விசிட் பண்ணி கன்சல்ட் பண்ணுங்கோ. எதனாலேயாக்கம் இது வருது? பிகாஸ் நம்ம எல்லாருமே வந்து இக்னோர் பண்ணுறோம். நமக்குன்னு ஒரு மீ டைம் கொடுக்கறது இல்லை. எஸ்பெஷலி வந்து ஹவுஸ் ஒய்ஃப் நம்ம வந்து மீ டைமே கொடுக்க மாட்டோம் இல்லையா? மெடிக்கலில் போகிறது, ஒரு தலைவலினா டோலோ 650 ஏதாவது ஒரு பெயின் கில்லர் வாங்கி சாப்பிட்டு தான் இருக்கும். ஸோ அதை ஸ்டாப் பண்ணிவிட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணி தேவையான ட்ரீட்மெண்ட்ஸை வந்து எடுத்துக்கோங்க. ஓகே. இப்போ இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் என்னதுன்னு நான் ஷேர் பண்ண விரும்புகிறேன். அதை நான் இப்போ ஷேர் பண்ணுறேன். சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு என்னன்னா, இது வந்து மெயினாக நெக்கை தான் எஃபெக்ட் பண்ணும். ஓகே. நெக்லேயே வந்து நெக் போன்லேயே வந்து பார்த்தோன்னா தெர் ஆர் 7 வெர்டிப்ரே. ஓகே. அது வந்து மெடிக்கல் கோடிங்கில் சொல்லுவாள் சர்விக்கல் வெர்டிப்ரேன்னு. C1லேருந்து C7 வரைக்கும் இருக்கும். ஓகே. எனக்கு வந்து இது எஃபெக்டாக இருக்கிறது வந்து C4, C5, C6லேயாக்க எனக்கு இது எஃபெக்ட் ஆகிருக்கு. நான் எதை பார்த்து சொல்கிறேன்னா, எம்ஆர்ஐ ரிப்போர்ட். பிகாஸ் சிவியர் ஆனவாளுக்கு வந்து டாக்டர் வந்து எம்ஆர்ஐ தான் எடுக்க சொல்லுவாள். ஓகேவா? ஸோ அதனால் நான் எம்ஆர்ஐ எடுத்தேன். எனக்கு இது முன்னாடியே இந்த சிம்டம்ஸ் எல்லாம் இருந்ததை நான் இக்னோர் பண்ணினேன். அதனால தான் இந்த வீடியோ எடுக்கிறதுக்கு மெயின் காரணம். இக்னோர் பண்ணாதேங்கோ. ஓகே. இது வந்து ரொம்ப சிவியராக போயிட்டால் ரொம்ப கஷ்டப்படுவாள் எல்லாரும், லைக் மீ. இப்போ என்னென்னா, எனக்கு வந்து இந்த நெக் சப்போர்ட்டர் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. அண்ட் 1 month வந்து ஃபிசியோதெராப்பியும் பண்ணணும்னு சொல்லியிருக்கா. அண்ட் 6 monthsக்கு வந்து மெடிசன்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கா. டு அவாய்ட் மோர் சிவியர் ஸ்டேஜுக்கு போகாமல் இருக்கிறதுக்கு. முன்னாடி எனக்கு நார்மலாக இருந்தது, ஸ்டார்டிங் ஸ்டேஜாக இருந்தது. பட் இப்போ சிவியர் ஆகிடுது, நீ இதுலேருந்து போகாமல் இருக்கிறதுக்கு. ஓகேவா? ஸோ அடுத்தது வந்து இப்போ நான் ஃபிசியோதெராப்பியை பற்றி பேசலான்னு இருக்கேன். அதை வந்து எஸ்பெஷலி வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு, அதுவும் சரவணம்பட்டியில் இருக்கிறவங்களுக்கு. நான் வந்து அப்ரோச் பண்ண ஃபிசியோதெராப்பி வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஃபிசியோதெராப்பி. தே ஹாவ் 2 branches in Sathya Road, Saravanambatti, nearby Guru Amadas Hotel, and other one is in Vishwasapuram, which is near to my place. அதனால் நான் அங்கே போய் எடுத்துக்கிறேன். They are good டாக்டர்ஸ் ஓவர் தேர் அண்ட் குட் டீம் ஆகும். நல்ல பேஷன்ஸாக வந்து அவள் நமக்கு அட்வைஸ் பண்ணுறதா இருக்கட்டும், கைடன்ஸ் கொடுக்கறதா இருக்கட்டும், ட்ரீட்மெண்ட் ஆனாலும் எக்ஸ்பிளனேஷன் வித் எக்ஸ்பிளனேஷன், ப்ராப்பர் எக்ஸ்பிளனேஷனில் நமக்கு சொல்லி தருவாள். இதெல்லாம் என்ன, இந்த கோடிங் எல்லாம் நான் கற்றுன்றதே அவள்கிட்டேருந்து தான். டாக்டர் அம்சவல்லி மேம்கிட்டேருந்து தான் நான் கற்றுண்டேன். அவள் ரொம்ப நல்லா வந்து எனக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ணி தந்தா என்னதாக்கும்னு சொல்லிட்டு. ஸோ உங்களுக்கு யாருக்காவது சரவணம்பட்டி சரௌண்டிங்ஸில் இருக்கிற வாழ்க்கை இந்த சிம்டம்ஸ் இருக்குது, இந்த ப்ராப்ளம்ஸ் இருக்குன்னா, டோன்ட் வெயிட் டு விசிட் ஃபிசியோதெராப்பி ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக போய் விசிட் பண்ணுங்க. உங்களோட சொல்யூஷனுக்கு 100% நான் கேரண்டி கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். அப்பார்ட் ஃப்ரம் திஸ்,
வேறு என்ன இஷ்யூவாக இருந்தாலும் நல்ல ஒரு ஃபிசியோதெரப்பி, ஃப்ரெண்ட்ஸ் ஃபிசியோதெரப்பி. ஓகேவா? இது வந்து ப்ரமோஷனல் கிடையாது. நான் வந்து அங்கே பர்சனலாக நான் இப்போ ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறேன். எனக்கு நல்ல சேஞ்சஸ் இருக்குது. 15 டேஸ் முன்னாடி ஐ வாஸ் இன் பெட். எனக்கு மண்டே நீக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன் ஆயிருந்தது, தலை சுட்டின்னு இருந்தது. பட் அங்கே போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் கிடச்சிது நெக்குக்கு, பிகாஸ் ஆஃப் எக்ஸசைஸ் எல்லாமே. அண்ட் மொபிலைசேஷனாக அவள் பண்ணித்தரான் நெக்குக்கு. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனாக இருக்குது. ஸோ இதுதான் இன்றைக்கி என்னோட அவேர்னஸ் வீடியோ. இது எல்லாருக்குமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க நெக் அப்படின்னு. ஓவர் டு யூ. இந்த வீடியோ கன்ஃபார்மாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ வீடியோ பார்க்குறவங்க எல்லாரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு டிஃப்ரெண்ட்டான டாப்பிக்கில் உங்களை நான் மீட் பண்ணுறேன். நான் உங்கள் மகா. பாய். தேங்க்யூ. தேங்க்யூ.